செயின்ட் ஹென்றி மோர்ஸ் 1595ல இங்கிலாந்து நாட்டோட சஃபோக் நகர்ல புரொட்டஸ்டன்ட் கிறிஸ்தவ பெற்றோருக்கு மகனா பிறந்திருக்காரு ஹென்றி. பக்தியான குடும்பத்துல பிறந்த ஹென்றி கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துல கல்வி கற்றிருக்காரு. 17வது வயசுல சட்டம் படிக்க லண்டன் போயிருக்காரு. அங்க வச்சு கத்தோலிக்க விசுவாசத்தால ஈர்க்கப்பட்டு ஆழ்ந்த தேடலுக்கு பிறகு 1614ல திருமுழுக்கு பெற்று கத்தோலிக்க கிறிஸ்தவரா மாறியிருக்காரு. குருவாக ஆசைப்பட்டு இங்கிலாந்து போயிருக்காரு. ஆனா இங்கிலாந்து மன்னரோட ஆங்கிலிக்கன் திருச்சபையை ஏற்க மறுத்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. 4 வருஷத்துக்கு பிறகு விடுதலை ஆயிருக்காரு. ரோமைக்கு போய் ரோமையில வச்சு குருவா திருநிலைப்படுத்தப்பட்டிருக்காரு. இயேசு சபையில சேர்ந்திருக்காரு. மறுபடியும் இங்கிலாந்து வந்து ஆபத்தான நேரங்கள்லையும் சவாலான சூழல்லையும் இங்கிலாந்துல மறைப்பணி ஆற்றியிருக்காரு ஹென்றி. பல தடவை கைது, சிறையில் அடைப்பு, நாடு கடத்தல்னு எல்லாத்தையுமே தைரியமா எதிர்கொண்டிருக்காரு ஹென்றி. ஒரு கட்டத்துல லண்டனுக்கு வெளியே உள்ள புனித கிளாஸ் பங்குக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்காரு ஹென்றி. அந்த காலகட்டத்துல அந்த பகுதியில கொள்ளை நோய் வேகமா பரவிட்டு இருந்திருக்கு. அந்த பகுதி மக்களுக்காக கடினமா உழைச்சிருக்காரு ஹென்றி. நோயாளிகளை கவனிக்கிறது, மருந்து கொடுக்கறது, இறந்தவங்களை நல்லடக்கம் செய்யறதுன்னு தன்னை முழுமையா அந்த மக்களுக்காக அர்ப்பணிச்சிருக்காரு ஹென்றி. இதை பொறுத்து கொள்ள முடியாத அரசு ஹென்ரிய கைது செஞ்சிருக்காங்க. ஆனா இந்த தடவை ஹென்ரியோட சேவையால ஈர்க்க பெற்ற அரசி ஹென்ரிட்டா மரியா தலையிட்டு ஹென்ரிய விடுதலை செஞ்சிருக்காங்க. ஆனா ஹென்றி இங்கிலாந்து நாட்டுக்குள்ள நுழைய தடை விதிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துல தடையை மீறி மறுபடியும் இங்கிலாந்துல நுழைஞ்சிருக்காரு ஹென்றி. கைது செஞ்சிருக்காங்க. இறுதியா 1645ல தூக்கிலிட்டு கொலை செய்யப்பட்டிருக்காரு ஹென்றி. February 1st, Saint Henry Moor's feast day.